வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலோட ஸ்பெஷல் ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோனட்ஸ் தாங்க. அண்ட் இந்த டோனட்ஸ் வந்து நம்ம எப்படி வந்து ஈஸ்ட்டும் பட்டரும் இல்லாமல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் 2 கப் மைதா நான் ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டு கப் மைதாவோட 1 கப் பவுடர்ட் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட 3/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. அதோடைய 3/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு 1/2 கப்புக்கு பால் சேர்த்துக்கிறேன். இது லைட்டான சூடில் இருக்க பாலை நான் சேர்க்குறேன். நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா பிசைஞ்ச பிறகு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் என்ன வினிகர் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆப்பிள் சைடர் வினிகர் கூட சேர்த்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி பிசைஞ்ச பிறகு நெய் ஊற்றிக்கிறேன். இதை ஊற்றி நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பிசைஞ்சு வச்ச பிறகு 1 hour இதை நம்ம ஊற வைக்க போகிறோம். பாருங்கள், நான் 1 hour கழித்து எடுத்திருக்கேன். இப்போ நம்ம டோனட்ஸ்க்கு கட் பண்ணி வச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சப்பாத்தி கட்டையில் இந்த மாதிரி கொஞ்சம் மைதா போட்டு இதை திரட்டி வச்சுக்கோங்க. நல்லா திக்கான ஒரு சர்க்கிளாக திரட்டி வச்சுக்கோங்க. பாருங்க, திக்காக இருக்குது. இப்போ நான் இந்த மாதிரி 2 சைஸில் கிண்ணம் எடுத்திருக்கேன். அதை வச்சு தான் நம்ம வந்து டோனட்ஸ் மாதிரி கட் பண்ண போகிறோம். பாருங்கள், இதே மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன். பாருங்க, இந்த திக்னஸுக்கு தான் நம்மளுக்கு இருக்கணும். ஸோ இதே மாதிரி எல்லாமே நம்மளுக்கு தேவையான அளவு டோனட்ஸ் கட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் வந்து டோனட் கட்டர் வந்து தனியாக கடையில் கிடைக்குது. அது கிடைச்சா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் தேவையான அளவுக்கு டோனட் கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை ஃப்ரை பண்ண வேண்டியது தான் நம்மளோட வேலை. ஸோ ஃப்ரை பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு கடாயில் நான் எண்ணெயை வந்து நல்லா சூடு பண்ண வச்சுருக்கேன். இந்த எண்ணெயில் போட போகும்போது இது வந்து மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக வெளியில் வெந்த மாதிரி தெரியும், ஆனால் வெந்திருக்காது உள்ள. ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிவிடுங்க. பாருங்கள், இது எப்படி பஃப் ஆகி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, நம்ம டோனட்ஸ்லாம் ஃப்ரை பண்ணிட்டோம். பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான ஒரு டோனட்ஸ் வந்து ஈஸ்ட் அண்ட் பட்டர் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ வந்து இது வந்து நீங்கள் கடையில் இருக்க மாதிரியே சர்வ் பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். வந்து சர்வ் பண்ண போகும்போது சுகர் பவுடரில் கோட் பண்ணி சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு சாக்லேட் சிரப் இருந்துச்சு அப்படின்னா இதில் டாப் பண்ணி சர்வ் பண்ணலாம். இல்லாட்டி மில்க் சாக்லேட் இருந்துச்சுன்னா அதில் டிப் பண்ணி சர்வ் பண்ணலாம். அண்ட் வந்து இதுலேயே வந்து நீங்கள் இந்த ஏதாவது ஒரு சாக்லேட்டில் நீங்கள் டிப் பண்ண பிறகு நல்லா ஸ்ப்ரிங்கிள்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு கடையில் வந்து நிறைய ஸ்ப்ரிங்கிள்ஸ் கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ஸ்ப்ரிங்கிள்ஸ் மேலே போட்டு சர்வ் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு பாருங்கள், இப்போது வீட்லேயே வந்து ஈஸ்ட் இல்லாமல் ஒரு நல்ல டோனட்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு கற்றுக்கிட்டோம். இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய எக்ஸைட்டிங் எம்மியான ரெசிபிஸ்க்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோக்கான ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க.